மீண்டுமாக உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உலகத்தில் நமக்கு there are so many enemies. நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ, தேடுகிறோமோ தேடலையோ, எப்படி ஆகிலும் நமக்கு சில எதிரிகள் அமைகிறார்கள், அப்படித்தானே? அந்த எதிரிகளால் நம்முடைய வாழ்க்கை பல விதங்களிலே பாதிக்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம். சிலருக்கு கொஞ்சம் எதிரிகள் இருக்கலாம், சிலருக்கு நிறைய எதிரிகள் இருக்கலாம். எதிரிகளால் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்களிலே பல பாதிப்புகளை நாம் அடைகிறதை வாழ்க்கையின் பகுதியில் உணர்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவருடைய சொந்த சகோதரர்களை எதிரிகளாக மாறி அவனுடைய வாழ்விலே பலவிதமான இன்னல்களையும் துக்கமான சூழலை உருவாக்கினதை நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக தாவீதுடைய வாழ்க்கையில் சவுல் ஒரு பெரிய எதிரியாக மாறினது மட்டுமல்ல, இன்னும் பலர் அவருக்கு எதிராக மாறி பல விதங்களில் அவனுடைய மனதை பாதித்ததை நம்ம அறிகிறோம். அதனுடைய பிரதிபலிப்பாக தான் சங்கீதங்கள் பல உருவான. சங்கீத புத்தகங்களை வாசித்து பார்க்கும் பொழுது தாவீது எந்த அளவிற்கு எதிரிகளால் பாதிக்கப்பட்டார் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நாட்களில் கூட அக்கால மத தலைவர்களும் சதுசேயர்கள் பரிசேயர்கள் இந்த மாதிரிப்பட்ட அந்த காலத்தினுடைய மத தலைவர்கள் பல விதங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எதிர்ப்புகளையும் விரோதமான காரியங்களை செய்தார்கள். இவ்விதமாக வேதாகமத்திலும் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். ஏதாவது ஒரு விதத்தில் எதிரிகள் நமக்கு அமைகிறார்கள். அதனால் நிறைய பேர் சொல்லுகிறத நம்ம கேட்டிருக்கிறோம். இவர்களால் தான் அவர்களால் தான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரிப்பட்ட நஷ்டங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்தது, இவர்களால் தான் என்னுடைய வாழ்வு இவ்வளவு வீணாக போனது, நாசமாக போனது என்றெல்லாம் சொல்லுகிற பல காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் நமக்கு யார் யார் எதிரி, யார் யார் எந்த மாதிரி எதிர்காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க, அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதை பார்க்க போகலை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரும்பாலும் நமக்கு நம்முடைய எதிரிகளை தான் நமக்கு தெரியுது. யாரெல்லாம் who are our enemies, யாரெல்லாம் எதிராக இருக்கிறாங்க. அண்ணனுக்கு தம்பி எதிரியாக இருக்க முடியும், தம்பிக்கு அண்ணன் எதிரியாக இருக்க முடியும், கணவனுக்கு மனைவி எதிரியாக இருக்க முடியும், மனைவிக்கு கணவன் எதிரியாக இருக்க முடியும், அக்கம் பக்கத்தார் எதிரியாக இருக்க முடியும், பல விலங்குகளில் எதிரியாக இருக்க முடியும். பல நேரங்களில் நாம் நம்முடைய வாழ்வுக்கு எதிரானவர்களாக இருக்கிற மனிதர்களைத்தான் கவனிக்கிறோம். ஆனால் கவனிக்க தவறுகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் யாருக்கெல்லாம் எதிரிகளாக இருக்கிறோம். நம்முடைய எதிரிகளெல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. யார் யார் நமக்கு எதிராக சிந்திக்கிறாங்க, யார் யார் எதிராக யோசிக்கிறாங்க, யார் யார் எதிராக திட்டமிடுறாங்க, யார் யார் எதிராக பேசுகிறாங்க, இதெல்லாம் நம்ம ரொம்பவும் தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறோம். we are very aware of our enemies. ஆனால் நாம் யாருக்காவது எதிரியாக இருக்கிறோமா? பல நேரங்களில் கிறிஸ்தவர் சொல்லுகிற ஒரு வார்த்தைன்னு சொன்னால், நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன், நான் யாருக்கு எந்த அநியாயம் பண்ணேன், யாருக்கு என்ன உபத்திரவம் பண்ணேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லா மனிதர்களும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா யாரோ ஒருவர் அவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த கணக்கில் பார்க்கும் பொழுது எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒருவருக்கு ஒரு எதிரிகளாகவே இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு யாருக்காவது எதிரிகளாக இருக்கிறோமா? ஒரு நிமிஷம் யோசிப்போம். நாம் யாருக்கு எதிரி, நாம் யாருக்கு எதிராக இருக்கிறோம்? அப்படி ஒன்றும் பெருசாக யாருக்கும் எதிரிகளாக இல்லை. அப்படி இருந்தாலும் பட்டுன்னு ஒத்துக்க மாட்டோம். நான் ஒன்று எதிரியெல்லாம் கிடையாது, அது அவங்க அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி, அதனால் நான் கொஞ்சம் அப்படி இருக்கிறேன், மற்றபடி நான் யாரும் கிடையாது, நான் யாருக்கு எதிராக கிடையாது. ஆனால் நம்மை நன்றாக பரிசோதித்து பார்க்கும் பொழுது ஒரு உண்மை தெரியும். வாழ்க்கையில் மற்ற எதிரிகளால் பாதிக்கப்பட்டவர்களை விட தாங்கள் மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருந்து பாதிப்புகளை பெறுகிறது தான் அதிகம். புரிஞ்சிட்டிங்களா? மற்ற எதிரிகள் என்று நம்ம பிராண்ட் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா, எதிரிகளாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வைக்கிறோம். அவர்களால் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுகிறத விட நாம் யாரோ சிலருக்கு எதிரிகளாக இருக்கிறோம். அதனுடைய விளைவாக என்ன வருகிறது? நிறைய துன்பங்கள் வருகிறது. சொல்லப்போனால் ஒருவனிடத்தில் கேட்டாங்களாம், உன் கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்து உனக்கு மிக முக்கியமான எதிரியாக இருக்கிற அவனை சுட்டுக்கொள், உனக்கு அதனால் எந்த தண்டனையும் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீ யாரை ஷூட் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்களாம். உன் கையில் ஒரு கன் கொடுத்து உனக்கு அதாவது எதிரியாக இருக்கிறவன், உன் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுகிறவன், உன் வாழ்க்கையுடைய சமாதானத்தை கெடுக்கிறவன், சந்தோஷத்தை கெடுக்கிறவன், உடைய வாழ்வின் முன்னேற்றத்தை கெடுக்கிறவன், அப்படிப்பட்ட ஒரு எனிமி இருந்தால் அவனை நீ என்ன பண்ணிடு, தொலைச்சி கட்டிடு, ஷூட் பண்ணிடு, இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிடு
உனக்கு எந்த தண்டனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டா யாரை ஷூட் பண்ணுவ அப்படின்னு கேட்டாங்களா. அவன் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு சொன்னானா, ஹைலி இம்பாசிபிள், முடியாது. ஏன்ப்பா முடியாது? உனக்கு தான் தண்டனை கிடையாது, ஷூட் பண்ண வேண்டியது தானே. ஷூட் பண்ணுறதா இருந்தால் நான் யாரை ஷூட் பண்ணுறது? என்னை தான் என்ன செய்யணும்? ஷூட் பண்ணணும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையை நான் கவனித்து பார்த்தால் மற்றவர்களால் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை விட அதிகமான பாதிப்புகள் யாரால் தான் ஏற்பட்டது? என்னால் தான் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி சொன்னாராம். ஆக இன்றைக்கு நாம் பல நேரங்களில் மற்ற எதிரிகளை பார்க்கிறோம். நாம் யாருக்கெல்லாம் எதிரிகளாக இருக்கிறோம்? இப்போ யாராவது யோசித்து பார்த்தீங்களா, நம்ம யாருக்கு எதிரிகளாக இருக்கிறோமா? 3 முக்கியமான நபர்களுக்கு நாம் எதிரிகளாக இருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை நாம் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் we are so blessed, நான் யாருக்கும் எதிரிகள் இல்லை அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் உண்மையிலே நாம் யார்? ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் தான். முதலாவதாக நாம் யாருக்கு எதிரிகளாக இருக்கிறோம் என்று யோசித்து பார்க்கும் பொழுது சில நேரங்களில் நம்ம தேவனுக்கே எதிரிகளாக இருப்போம். வேற யாருக்கும் எதிரிகள் கிடையாது. அண்ணன் தம்பிக்கெல்லாம் எதிரி கிடையாது, அக்கா தங்கச்சி எதிரி கிடையாது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எதிரி கிடையாது, நம்ம ஊரில் வாழ்கிறவங்களுக்கு சபையில் இருக்கிற யாருக்குமே நம்ம எதிரி கிடையாது. அப்படியெல்லாம் இருக்கிறது உண்மையாக இருக்கலாம். அதே நேரத்தில் நாம் தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறோமா? இங்கே இருக்கிற யாரோ தேவனுக்கு எதிரிகளாக இருக்கிறீங்களா? அது எப்படிங்க இருக்க முடியும்? இருந்திருந்தா இங்கே வந்திருப்பேனா? ஆண்டவருக்கு நான் எதிரியாக இருந்தால் நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேனா? நிச்சயம் வந்திருக்க மாட்டேன். அப்படி தானே? ஆண்டவரை நான் ரொம்ப விரும்புகிறேன், ஆண்டவர் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், பக்தி வச்சுருக்கிறேன், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது ஹவு கேன் ஐ பி எனிமி டு காட்? நான் எப்படி தேவனுக்கு ஒரு எதிரியாக இருக்க முடியும்? இல்லை, நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், அப்புறம் ஆராதனை பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், சர்ச்சுக்கு போகிறேன், ஃபெலோஷிப்பில் கலந்துக்கிறேன், ப்ரேயர் மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுறேன், எவ்வளோ விஷயம் செய்கிறேன் தெரியுமா? இவ்வளோ விஷயம் செய்கிறேன்னா எந்த ஒரு விதத்திலும் யாராக இருக்க முடியாது, தேவனுக்கு எதிரியாக இருக்க முடியாது. நம்ம ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:21. துர்க்கிரியைகளினாலே மனதில் நம்ம யாராக இருக்கிறோம்? சத்துருவாக இருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் ஆன்மீகத்தில் தான் இருக்கிறோம், தேவ பக்தியில் தான் இருக்கிறோம், நாம் பல விதங்களில் we are so godly. ஆனால் ஆண்டவர் நம்மை அதாவது பக்தியாக இருக்கிற அந்த அடிப்படையில் நம்மை நண்பர்களாக எதிரிகளாக பார்க்கறதில்ல. அந்த வசனம் என்ன சொல்கிறது? துர்க்கிரியைகளினாலே. நாம் பைபிள் படித்து கொண்டு சர்ச்சுக்கு வந்து கொண்டு ஜெபம் செய்து கொண்டு உபவாசம் இருந்து கொண்டு காணிக்கை செய்து கொடுத்து கொண்டு வாழ்கிற பொழுது we can believe that we are so godly. அதே நேரத்தில் ஆண்டவர் ஒருத்தரை எப்படி எதிரின்னு பார்க்குறாருன்னா, நம்முடைய ஆக்ஷன்ஸ், நம்முடைய குவாலிட்டிஸ், நம்முடைய கேரக்டர், நம்முடைய பிஹேவியர், நம்முடைய மனநிலை, இதனுடைய அடிப்படையில் தான் ஆண்டவர் ஒரு தர எதிரியா நண்பரான்னு பார்க்குறார். பக்தியின் மூலமாக நாம் நண்பர்களாக நம்மை காட்டலாம். ஆனால் நம்முடைய பக்தி தேவனுக்கு ஒருபோதும் நம்மை நண்பர்களாக மாற்றாது. இப்போது சவுல் ராஜா இருந்தார் பார்த்தீங்களா? இந்த சவுல் ராஜா நிறைய தப்பு பண்ணார், கீழ்ப்படியாம் டிஸ்ஒபீடியன்ஸ் நிறைய இருந்தது. அதை குறித்தாலும் நம்ம பைபிளில் நிறைய படிக்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தில் நம்ம அதை அதிகமாக படிக்கிறோம். அது மட்டும் தாவீதுக்கு நிறைய தொந்தரவெல்லாம் கொடுத்தாரு. கடைசியில் என்ன நம்ம பார்க்குறோன்னு சொன்னால், சவுல் சூசைட் தான் பண்ணுறாரு. யுத்தத்தில் ஃபேஸ் பண்ண முடியாமல், சமாளிக்க முடியாமல் ஃபைனலி என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கிறது நல்லது கிடையாது, இந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களால் நம்ம சாகிறத விட நாம என்ன பண்ணுவோம், நம்முடைய முடிவை ஏற்படுத்தி அவர் ஒரு தன்னுடைய ஆயுதத்தை நட்டு வைத்து என்ன செய்தார்? சூசைட் பண்ணிக்கிறார். ஆனால் பைபிள் என்ன சொல்லுன்னா, தேவன் அவரை கொன்று போட்டார். அவர் தான் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் தேவன் அவரை கொன்று போட்டார்னா அவருடைய முடிவிற்கு ஏதோ ஒரு காரணமாக இருந்தது யார்? தேவன். சரி, ஏன் ஆண்டவருக்கு அவனை கொன்று போட்டார் அப்படின்னு பார்த்தா, சவுல் என்ன தேவனுக்கு எதிராக செயல்பட்டானா, தேவனுக்கு எதிராக பேசினானா? இல்லை. பல இடங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லா வசனங்களையும் நம்ம எடுத்து வாசிக்கிறதா தான் அதில் நிறைய நேரம் போயிடும். நிறைய விதம் பக்தியாகத்தான் இருந்தார், பக்தியை விட்டு விலகவே இல்லை, தேவ நம்பிக்கை விட்டு விலகவே இல்லை, பலியிடுகிறது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு தான் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை, குணாதிசய முறை, செயல்முறை, மனநிலை சார்ந்ததனுடைய வெளிப்பாடு நிலையை பார்க்கும் பொழுது அவற்றால் தேவனுக்கு எதிராக இருந்தார்.
அதனுடைய விளைவாக சவுல் வந்து தேவனுடைய பகைவனாக மாறிவிட்டார். அருமையானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த விதமாக ஆண்டவருக்கு பக்தியான காரியங்களை செய்து ஆண்டவரை நண்பராக பார்க்கிறோம், இல்லைன்னா நண்பராக நாம் இருக்க வேண்டும் என்று நம்மை அவருக்கு முன்பு நிறுத்துகிறோம் என்பதல்ல, நம்முடைய வாழ்க்கை முறை. ரோமர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 10ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அத்தியாயத்துடைய 10ஆம் வசனம் இன்றைக்கு நான் வாசித்த வேத பகுதியில் வருகிற அந்த கடைசி வசனம். பாருங்கள், நாம தேவனுக்கு இவர் எப்படி சொல்றார்? நாம தேவனுக்கு சத்துருக்கள் சொல்றார். யாரை பார்த்து சொல்றாரு? பக்தி உள்ளவர்களை பார்த்தா சொல்றாரு, நாம தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில். பாருங்கள், நாம் பக்தியாக இருக்கும் பொழுதே தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவருக்கு நாம் எதிராக இருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாரா என்பதை எப்படி அறிகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி, நம்முடைய பண்புகள் எப்படி, நம்முடைய நடத்தைகள் எப்படி, இதுதான் ஆண்டவருக்கு நாம் விரோதிகளா இல்லையா. இப்போ ஆண்டவருக்கு எதிராக நம்முடைய சுபாவங்களும் குணங்களும் இருக்கும் பொழுது, வாழ்க்கை முறை இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், தேவன் நமக்கு ஆதரவாக இருக்க முடியாது. சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக இருப்பவன் யார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிறவன் யாருன்னு பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை, நாம் வாழ்கின்ற விதங்கள், சுபாவ முறைகள் ஆண்டவருடைய பிரியத்துக்கு உட்படாதவைகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு ஆதரவாக இருக்க வாய்ப்பில்லை. அவர் நமக்கு எதிராகவே இருப்பார். அவருடைய பார்வை நம்மேல் ஒரு கோபமான பார்வையாகவே இருக்கும். அவருடைய பார்வை நம்மேல் ஒரு வருத்தமான ஒரு பார்வையாகவே இருக்கும். எனவே நம்முடைய செயல்பாடுகள் என்ன? சவுல் ராஜாவை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் வந்து அமலேக்கியர்களுக்கு எதிராக போய் ஒரு யுத்தம் பண்ண சொன்னார். அவன் யுத்தமெல்லாம் பண்ணான். அந்த யுத்தம் பண்ணி அந்த அமலேக்கியர்களை ஜெயிக்கவும் செய்தான். ஜெயிச்சுட்டு வந்து சும்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கல, ஆண்டவர் தான் இந்த வெற்றியை கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விக்டரி டவர்லாம் வந்து பில்டப் பண்ணி அதை நட்டு எல்லார் மத்தியிலும் ஆண்டவர் என்ன பண்ணான்? ப்ரைஸ் பண்ணான், தேங்க் பண்ணான், எல்லாம் பண்ணான். ஆனால் வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்ன்னு சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அத்தியாயத்தினுடைய 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இவனை ராஜாவாக்கினது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. ஐ எம் so sorry that I have made this fellow as the king. நான் இவனை ராஜாவாக்குறதுக்காக என்ன பண்ணுறேன்? வருத்தப்படுறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவன் தான் வந்து தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக ஜெயசம்பளம் நட்டானே. சொல்லப்போகிற ஒரு சர்ச்சு கட்டி வைத்து கொடுத்தது மாதிரி, இல்லை ஒரு ப்ரே டவர் கட்டினது மாதிரி, இல்லை ஒரு கோபுரம் கட்டினது மாதிரி எல்லாம் பண்ணானே. தேவனுக்கு நன்றி சொன்னானே. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தேவன் வருத்தப்பட்டார்? அவன் தேவன் சொன்ன விதமாக அந்த யுத்தத்தை நடத்தவில்லை. அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவன் என்ன செய்யலை? ஃபாலோ பண்ணலை. மற்றபடி தேவனுக்கு எதிராக போகணும், கொள்ளணும், தேவன் வந்து தேவனை எதிர்க்கணும் அப்படிலாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தன்னுடைய மனதின்படி செயல்பட்டான், அவ்வளோதான். தேவன் சொன்னார், அமலேக்கியர் சம்பந்தமாக வந்து நான் சொல்கிறது மாதிரி செய்யணும், அங்கே எதையும் என்ன செய்யக்கூடாது, எடுத்துகிட்டு வரக்கூடாது, எல்லாத்தையும் என்ன செய்யணும்? டிஸ்ட்ராய் பண்ண, ஃபினிஷ் பண்ணிடணும், அது எல்லாம் தீட்டாக இருக்கணும். இவன் என்ன பண்ணான்னா, உடன் போனவங்களாம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், இவ்வளவு கொழுத்த ஆடு மாடுகளை எல்லாம் நம்ம எப்படி அழிக்கிறது, நம்ம ஊருக்கு கொண்டு போனால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், நாம் என்ன பண்ணலாம்? ஆண்டவருக்கே அதை பலி கொடுக்கலாம், நல்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்கலாம். God will be much pleased with us. நம்மளோட ரொம்ப பிரியமாக இருப்பார் சொன்னால், ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் கேட்காதபடிக்கு இவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டான். அதனால் தேவன் யாராக மாறிவிட்டார்? சவுலுக்கு எதிராளியாக மாறிவிட்டார். சவுலுக்கு ஆதரவாக இராமல் போனார். அதற்கு பிறகு சவுளுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்க்கணும். கடைசி வரையிலும் சவுல் எவ்வளவோ தேடுறான் அவரை, ஒரு தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு, ஒரு வெளிப்பாடு பெறுகிறதுக்கு, ஒரு கைடன்ஸ் பெறுகிறதுக்கு, ஆண்டவர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாருங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணான். ஆண்டவர் பிடி கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஆண்டவர் அவனுக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணலை? எந்த விதமும் ஆலோசனை கொடுக்கல. காரணம் என்னவென்று சொன்னால், சவுல் வந்து பக்தியானவன் தான், அவன் ஒரு துன்மார்க்கன் என்று கூட நம்ம சொல்லணும். ஆனால் அவன் தன் மனதில் செயல்பட்டான், அவ்வளோதான். என்னம்மையா, நான் என்ன மாதிரி பெட்டராக ஃபீல் பண்ணுறோம் அது மாதிரி செய்கிறான், அவ்வளோதான். இன்றைக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை முறை நம்மிடத்தில் இல்லையா? நாம் தேவனுக்கு எதிராக பில்லிங்காக டெலிபரேட்டாக ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்முடைய மனதின் உணர்வுகளுக்கோ எண்ணங்களுக்கோ நாம் என்ன செய்கிறதில்ல? எதிர்த்து போகிறதில்ல. உதாரணமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும், தீமைக்கு தீமையை செய்யக்கூடாது, பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது. இது ஆண்டவருடைய நமக்கு கொடுக்குற ஆலோசனை, கட்டளை. நாம் என்ன பண்ணுறோம்? என்னை நேசித்தா உன்னை நேசிப்பேன், என்னை மதித்தா உன்னை மதிப்பேன், நான் விரும்புகிறபடி நீ செஞ்சால் நீ விரும்புகிறபடி நான் செய்வேன். இது நம்ம மைண்ட் செட்.
ஆண்டுடைய மைண்ட் செட் என்ன? இல்லை, அவன் ஒரு தப்பு பண்ணால் நீ ஒரு தப்பு பதிலுக்கு பண்ணாத. ஒரு கரணத்தில் அடித்தா என்ன பண்ணு, மறுகரணத்தில் அடிட்டு சொல்ல, மறுகரணத்தை காண்பி என்று தான் சொன்னார். இப்போ நாம் இந்த வசனத்தை எல்லாம் இதெல்லாம் தப்பான வசனம்னு சொல்கிறது கிடையாது. இந்த மாதிரி வசனங்களை வைத்து பிரசங்கம் பண்ணுற வேலை நம்ம என்ன பண்ணுறதில்ல, எதிர்க்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் நம்முடைய மைண்ட் செட்டில் நம்ம நடப்போம். ஒருத்தர் வேணான்னா வேணாம், அவ்வளோதான். காலத்துக்கும் அவர் வாசலில் என்ன செய்ய மாட்டோம், நம்ம இனி கால் வைக்கவே மாட்டோம். அவர் இருக்கிற இடத்துக்கு பக்கமாக தலை வச்சு கூட என்ன செய்ய மாட்டோம், படுக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு மைண்டுக்குள்ள ஒரு காரணம் என்றால், நாம் திட்டம் போட்டு தேவனுக்கு எதிராக போகவில்லை. நம்முடைய இயற்கையான மனமே என்ன செய்கிறது, நாம் விரும்புகிறபடி செயல்பட்டு, அதைத்தான் எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை கூட நான் ஒரு சில வாக்கியங்களை மட்டும் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனம் பாருங்கள். வேற ஒன்றுடைய பக்தி ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தது. பக்தி என்ன பண்ணிச்சது, கோயிலுக்கு போக வச்சது, ஜெபம் பண்ண வச்சது, காணிக்கை கொடுக்க வச்சது, அப்புறம் பண்டிகைகள் ஆசிரிக்க வைத்தது, எல்லாம் செஞ்சது. ஆனால் இன்னொரு பக்கம் மாம்சத்தின்படியும் மனதின்படியும், மனம் எந்த மாதிரி ஃபீல் பண்ணிச்சதோ, எந்த மாதிரி நம்மளை கைட் பண்ணிச்சோ அதன்படியாக நம்ம செய்தோம். அருமையானவர்களை, முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கை முறையின் மூலமாக கண்டுபிடிக்க வேண்டும். சில நேரங்களில் பாருங்கள், நாம் நல்லா ஜெபம் பண்ணுறோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறோம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பல ஜெப கூட்டங்களுக்கு போகிறாங்க. பிரபலமான ஜெப கூட்டங்களை தேடி தேடி போய் அங்கே போய் ஜெபம் பண்ணால் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சஃபரிங்ஸ், ப்ராப்ளம்ஸ், ஏதாவது அங்கேருந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படி நிறைய போகிறாங்க. ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. எவ்வளோ உபவாசம் இருந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னவென்றால், நம்முடைய ஜெபங்கள் தேவனை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கும். நம்முடைய மனம் தேவனை நோக்கி மன்றாடுகிற பொழுது, நம்முடைய வாழ்க்கை முறையை ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவை எதிராக இருக்கும். எனவே தான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்கள் அக்கிரமங்கள் அல்லவோ உங்களுக்கு நன்மையை வரவிட்டாமல் தடுக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இனிமேற்பட்டு நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். ஜெபம் ஏன் பண்ணுறோம்? பக்தி, தேவ நம்பிக்கை இல்லையா? யூ ஆர் பிலீவிங் காட். அதனுடைய விளைவு தான் ஜெபமே ஜெயம் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீ என்ன தான் ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை முறை, நீ வாழ்கிற முறை, நீ நடந்து கொள்கிற முறை, உன்னுடைய மனநிலை எல்லாம் என்ன செய்கிறது, தே ஆர் எகன்ஸ்ட் மீ, எனக்கு எதிராக இருக்கிறது. உன்னுடைய ஜெபம் உன்னைக்காக மன்றாடுகிறது. ஜெபிக்கிறவருடைய மனம் தேவனிடத்திலிருந்து உதவிகளை மன்றாடுகிறது. ஆனால் தேவன் அவிதமாக செய்ய விடாமல் தடுக்கிறது யாரு? நம்முடைய விரோதிகள் கிடையாது, அடுத்தவங்க கிடையாது, அண்டை வீட்டார் கிடையாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வரவிடாமல் தடுப்பது மற்றவர்கள் கிடையாது. யார்? நாம். நம்முடைய மனநிலை, நம்முடைய குணநிலை. தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக நம்முடைய வாழ்க்கை முறை இருந்தால் அது தேவனுக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான். மற்றபடி நாம் யோசித்து பார்த்தா நம்ம எந்த விதத்தில் ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறது தெரியவே தெரியாது. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வச்சுருக்கா. இன்றைக்கி நிறைய பேர் அவங்கவுங்க திட்டத்தில் தான் ஆண்டவருக்கு சில காரியங்களை செய்கிறாங்களே ஒழிய, வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட் அது சிந்திக்கிறதில்ல. கர்த்தருடைய நோக்கம் என்ன? சில சொல்லுவாங்க, நான் இதை விட என்ன பக்தியை காட்டுறது, கோயிலுக்கெல்லாம் ஒழுங்காக தானே போகிறேன், ஜெபமெல்லாம் ஒழுங்காக செய்கிறேன் தானே, கொடுக்க வேண்டிய காணிக்கையெல்லாம் ஒழுங்காக கொடுக்குறேன் தானே, அப்புறம் என்ன குறைவு இருக்குது, இதுக்குமே அப்புறம் இப்படி என்ன பிரதர் செய்யணும்? இல்லை, ஆண்டவர் என்ன பிளான் வச்சுருக்காருன்னா, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும். we must become God's children. நாம் பக்தர்களாக இருக்கலாம். அந்த பக்தியில் நிறைய நம்ம சுய ஒழுங்கல் கூட பின்பற்றலாம். ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட நிறைய விஷயங்களை செய்யலாம். மாரலி நிறைய விஷயங்கள் சவுண்டாக இருக்கலாம். ஆனால் வாட்ஸ் அ பிளான் ஆஃப் காட்? தேவனுடைய திட்டம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளை என்கிற ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸுக்கு வரணும். அதைத்தான் யோவான் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் யாராக மாறுகிறாங்க? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறாங்க. ஆண்டவர் நம்மை பக்தர்களாக அழைக்கவில்லை, பிள்ளைகளாக அழைக்கிறார். எனவே தான் கலாத்தியர் 4:7 என்ன சொல்லுகிறது? நீங்கள் அடிமைகளாக இராமல் யாராக இருக்கிறீர்கள்? புத்திரராக இருக்கிறீர்கள். புத்திரராக இருக்கிறீர்கள். அந்த புத்திரராக இருக்கிறதுனால அதை உறுதிப்படுத்துறது உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுக்கிறாருன்னு அதுக்கு முந்தின வசனத்தில் வாசிக்கிறோம். எனவே இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பக்தியை நம்புகிறார்களே அன்றி தேவனுடைய திட்டம் என்னவென்பதை சிந்திக்கவில்லை.
நாம் கொஞ்சம் ஒழுங்காக இருந்தாலே பக்தி நினைக்கிறோம், கோயிலுக்கு வந்து போனாலும் பக்தி நினைக்கிறோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ என்னுடைய பிள்ளையாக வாழணும். பிள்ளையாக வாழ்றது என்ன? பிள்ளைன்னு சொன்னோன்னா நம்ம கொஞ்சம் ஒழுங்காக வாழ்கிறதே பிள்ளையாக வாழ்கிறதில்ல. உங்கள் பையன் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறான், உங்கள் பொண்ணு ஏதோ ஒரு ஊரில் இருக்குது, அங்கே இருந்துட்டு சொல்லுது நான் ரொம்ப கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கிறேன், ரொம்ப மாரலி சவுண்டாக வாழ்கிறேன், ரொம்ப டிசிப்ளின்டாக வாழ்கிறேன், என்கிட்ட ஒரு தப்பும் கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பண்ணுறது கிடையாது, தவறு பண்ணுறது கிடையாது, தவறாக பழகிறது கிடையாது, போகிறது வர கிடையாது, எதுவுமே கிடையாது, ஐ எம் ஸோ குட் அப்படின்னு உங்களுக்கு தகவல் மட்டும் அனுப்பிட்டே இருக்குது. நீங்களும் யாரையும் அனுப்பி பார்க்குறீங்க, என் பொண்ணு நல்லா அங்கே இருக்குதா, பையன் நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கிறான், பையன் யாருக்கு தப்பு தவறு எதுவும் பண்ணலை, பொண்ணு தப்பு தவறு ஒன்றும் பண்ணலை. இப்போது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஊரில் உங்கள் பையனோ பொண்ணோ எந்த தப்பு தவறும் பண்ணாமல் இருக்கிறவங்கள கேன் யூ பி சாட்டிஸ்ஃபைடு? யோசிக்கிறீங்களா? நிறைய பேர் சரியாக யோசிக்கலை. நீங்கள் இன்னும் ஒருவேளை சொல்லலாம், எங்கேயோ பையன் நல்லா இருக்கிறான், பொண்ணு நல்லா இருக்குது, அது மட்டும் போதாதா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளாக இருந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? தேர் மஸ்ட் பி சம் ஃபெலோஷிப், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், நாம் ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்கணும். பையன் எங்கேயோ உட்காந்து இருக்கிறான் நல்லவன், எங்கேயோ பொண்ணு இருக்குது நல்ல பொண்ணு தான், அது இல்லைங்க. அந்த நல்ல பையன் நல்ல பொண்ணு நம்மோட இருக்கணும். நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு ஃபெலோஷிப் இருக்கணும், அப்படி தானே? ஆக நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருப்பதை நாம் இயற்கையாக என்ன செய்கிறோம்? விரும்புகிறோம். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் விதமாக சொல்லுகிற பொழுது வேறு விதமாக காரியங்கள் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் எங்கே இருக்கணும் விரும்புகிறாங்க? இங்கிலாந்தில் இருக்கணும், அமெரிக்காவில் இருக்கணும், சிக்காகோவில் இருக்கணும், சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கணும், அரிசோனாவில் இருக்கணும், ஜெர்மனில் இருக்கணும், பெர்லினில் இருக்கணும், மூன்ஷனில் இருக்கணும். அப்படி தான் விரும்புகிறோம். ஏன்னா நமக்கு சொல்கிற வேலை எப்படி சொல்லணும்? பையன் எங்கே இருக்கிறான்? சும்மா போட்டு சேலத்தில் இருக்கிறான், மதுரையில் இருக்கிறான், அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். சொல்கிறவள கொஞ்சம் வெயிட்டாக சொல்லணும். என்ன சொல்லணும்? அமெரிக்காவில் இருக்கிறோம், இங்கிலாந்தில் இருக்கிறோம், அயர்லாந்தில் இருக்கிறோம், நியூசிலாண்டில் இருக்கிறான், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான். எங்கள் பொண்ணு இங்கே இருக்கு, பொண்ணு தான் இப்போ அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு. இது கொஞ்ச காலம் தான் இப்படி சொல்ல முடியும். இதை எதற்கு சொல்லுகிறேன்னு சொன்னால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லலை. இதில் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம பிள்ளைகள் இங்கிலாந்துலையும் அமெரிக்காவிலையும் இருக்கிறது ஒரு காலகட்டத்துக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஒரு வயதுகளின் எல்லையை தாண்டுகிற பொழுது இப்படி இருக்கும், பையன் எங்கே இருப்பான்? என்ன வசதி இருக்குது இப்போ? அங்கேயே ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே என்ன வந்துடும்? ஸ்விக்கி சொமோட்டோ வழியாக உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உங்களுக்கு பர்த்டே வந்தனா கேக்ஸு, ஸ்வீட்ஸு, அப்புறம் மெடிக்கல் சப்போர்ட் வேணும், அதுக்கு டாக்டர் அவரே என்ன பண்ணிடுவார், டாக்டர் எல்லாம் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிடுவார், எல்லாம் பண்ணிடுவார், எல்லாம் உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். பையனும் பொண்ணும் உங்களை மத்தியில் இருக்க மாட்டாங்களே ஒழிய அவங்களால வருகிற எல்லா உதவிகளும் வந்துடும். ஆனாலும் உண்மையான பேரண்ட்ஸ் எதை விரும்புவாங்க? வயது முதிர்கிற காலத்தில் ஒரு 60 தாண்டி போகும் பொழுது, கைகால் தளர்கின்ற பொழுது, யாராவது அருகில் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணுகிற பொழுது, பிபி வருகிற பொழுது, காய்ச்சல் வருகிற பொழுது, சுகர் வருகிற பொழுது, ஏன்னா 60க்கு பிறகு தானே ஊர்பட்ட வியாதி எல்லாம் வரும். அதுக்கப்புறம் தான் ஆள் துணை தேடும், அதுக்கப்புறம் தான் நமக்கு அடுத்தவங்க துணை கம்மியாக கிடைக்கும். அது வரலாம் ஓடி ஓடி வருவாங்க. வயசான பிறகு என்ன பண்ண மாட்டாங்க, ரொம்ப வரமாட்டாங்க. அப்போ தான் நம்ம பிள்ளைகளை தேடுவோம். ஆனால் பிள்ளைகள் அப்பொழுது எங்கே இருப்பார்கள்? ஆஸ்திரேலியாவில் இருப்பார்கள், அமெரிக்காவில் இருப்பார்கள், இங்கிலாந்தில் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய ஐக்கியத்தில் இருக்க மாட்டார்கள். காசு அனுப்புவார்கள், பணம் அனுப்புவார்கள், வீடுகளை வாங்கலாம், நிலங்களை வாங்கலாம், பேங்கில் டெபாசிட் பண்ணலாம். ஆனால் ஃபெலோஷிப் கிடையாது. டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால்ஸில் பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி என்ன கிடைக்காது. ஆனால் நியாயமாக சிலர் பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க கொள்கிறான், அது வேறு. என் பிள்ளை என் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதே தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய தேவன் பக்தியாக நாம் எங்கேயோ இருந்து கொண்டு நிறைய பக்தி விஷயங்களை செய்கிறதில்ல. அவருடைய பிள்ளைகள் என்ற முறையில் அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும். we have to be in the presence of God. ஏன்னா பிள்ளைகள் என்கிற ஒரு நிலையில் தேவ உறவோடு தேவ ஐக்கியத்தோடு இருக்கணும். அப்போ ஆண்டவரை தேடுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும், ஆண்டவருடைய அன்பை விரும்புகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த ஃபெல்லோஷிப் லைஃப் தான் அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கை. மற்றபடி கோயிலில் பக்தியாக இருக்கிறதில்ல. அதைத்தான் யோவான் 15 பார்க்கும் பொழுது ஒரு முழு சாப்டரே அந்த யோவான் எழுதுறாரு பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்களாம் யாராக இருக்கணும்? கொடிகளாக இருக்கணும். we must be together. நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் இருக்கணும். அப்படி ஒருவருக்கு இணைந்து இருக்கின்ற பொழுது நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் என்ன பண்ணுவீங்க? யூ வில் கிவ் மச் ஃப்ரூட், நிறைய கனிகள் கொடுப்பீங்க. அப்போ தேவன் மகிமைப்படுவார். அப்போ தேவனுடைய திட்டம் என்னவென்றால், இந்த புதிய ஏற்பாட்டில் சில ஒழுங்குமுறையான வாழ்க்கையை வாழ்வதல்ல, பக்தியாக சில காரியங்களை செய்வதல்ல, ஆண்டவரோடு அனுதின வாழ்வில் உறவோடு இருக்க வேண்டும். இதுதான் தேவ திட்டம்.
எனவே ஒரு புறம் பக்தியாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய இந்த தேவ ஐக்கிய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் நாம் யாராகத்தான் இருக்கிறோம்? தேவனுக்கு எதிரிகளாகத்தான் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்க முடியாது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெப வீரர்கள் தான், உபவாச வீரர்கள் தான், ஆராதனை வீரர்கள் தான், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா உபவாசம் இருப்பாங்க, நல்லா காணிக்கை கொடுப்பாங்க, விசுவாசம் எல்லாம் இருக்கும். ஆனால் அவங்க யாராக இருக்கிறதில்ல? பிள்ளைகளாக இருக்கிறதில்ல. ஜெப வீரர்களாக இருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு தேவை என்ன? அவருடைய ஐக்கியத்தில் வாழுகிறவர்கள், அவருடைய அன்பை ருசிக்கிறவர்கள். எனவே நாம் ஜெப வீரர்களாக அல்ல, பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து அந்த விதமான ஒரு ஆவிக்குரிய இருதயத்தை உடையவர்களாக செயல்பட வேண்டும். இரண்டாவதாக, தேவ வழிகளில் நாம் நடக்கிறோமா? தேவ பக்தியில் வாழுகிறோம், தேவ வழிகளில் நடக்கிறோமா? கர்த்தர் நமக்கென்று சில வழிகளை நியமித்திருக்கிறார். அந்த வழிகளிலே நடக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபையை அளித்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எனவே நாம் தேவனுக்கு முதலாவது எதிரிகளாக இருக்கிறோமா, இல்லைன்னா நண்பர்களாக இருக்கிறோமா என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாவ மன்னிப்பை நாம் பெற்று, ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று, மறுபடியும் பிறந்த அனுபவத்தோடு வாழ்கிற பொழுதுதான் we can say we are friends to God, தேவனுக்கு நண்பர்கள். அதுவரையிலும் நம்முடைய எந்த பக்தியும், எந்த காணிக்கையும், அதாவது நம்முடைய செல்ஃப் ரைச்சஸ் லைஃபும் ஆண்டவரை நமக்கு நண்பராக பெற்று தராது. தேவனுக்கு எதிரி என்கிற அந்த ஸ்டேட்டஸ் மாறவே மாறாது, எவ்வளவுதான் நீங்கள் உங்களை பக்திக்குட்படுத்தினாலும். எனவே முதலாவது, நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு எதிராக இல்லையா என்பதை நம்முடைய சுபாவ ரீதியான வாழ்க்கை மூலமாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு யாருக்கு எதிரி? சரி, ஆண்டவருக்கு எதிரிங்கிறத நம்ம இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. நம்ம சுபாவம் சரியில்லைன்னா, நம்முடைய நடத்தை சரியில்லைன்னா, நம்ம ஆண்டவரை உரிய விதமாக தேடுகிற, ஆண்டுடைய அன்பை பிரசனத்தை விரும்புகிற ஒரு அனுபவம் இல்லைன்னு சொன்னால் நாம் தேவனுக்கு எதிரிகள் என்று வேதம் சொல்லுகிற புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு, நம்ம வேறு யாருக்கா எதிரியாக இருக்கிறோமா? யோசித்து பார்த்தீங்கன்னா, பல நேரத்தில் நாமே நமக்கு எதிரிகளாம். துவக்கத்திலே சொன்னேன், ஒரு மனுஷங்கிட்ட ஒரு கன்னை கொடுத்து உன்னுடைய எதிரியை ஷூட் பண்ண சொன்னால் அவன் என்ன சொன்னான்? நான் பண்ண மாட்டேன்னா. ஏன்னா அவனுக்கு அவனே தான் மிகப்பெரிய எதிரி. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கவனித்து பார்க்கும் பொழுது மற்றவர்களால் நமக்கு ஏற்பட்ட தோல்விகளை விட நம்மால் நமக்கு ஏற்பட்ட தோல்விகளும் அதிகம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்கள். நீங்கள் அதிகமாக சமாதானம் இல்லாமல் இருந்த காலங்களை நினைத்து பாருங்கள், சந்தோஷம் இல்லாமல் இருந்த காலங்களை நினைத்து பாருங்கள், குழப்பங்களில் இருந்த காலங்களை நினைத்து பாருங்கள், தோல்வியடைந்த காலங்களை நினைத்து பாருங்கள், ஏமாற்றமடைந்த காலங்களை நினைத்து பாருங்கள். இவைகளுக்கு யார் காரணம்? ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள்? யார் காரணம்? நன்றாக பார்த்தோம் என்றால் நாம் தான் காரணம். நம்முடைய சுபாவங்கள் தான் நமக்கு தோல்விகளை கொண்டு வந்தது. நம்முடைய மனநிலை தான் நமக்கு ஏமாற்றங்களை கொண்டு வந்தது. நம்முடைய மனதின்படியான ஒரு செயல்பாடு தான் நம்முடைய வாழ்க்கையில் பல குழப்பங்களை கொண்டு வந்தது. தெளிவற்ற முடிவுகளை எடுத்தோம், தவறான முடிவுகளை எடுத்தோம். வாட்ஸ் த ரீசன்? நாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதிரிகளாக இருந்திருக்கிறோம், நம்முடைய சுபாவங்கள் மூலமாக. 3 முக்கியமான வழிகளிலே மனிதன் தனக்குத்தானே எதிரிகளாக இருப்பான். 1, ஆசைகள். நம்முடைய ஆசைகளை பல நேரங்களில் என்ன செய்கிறது? நமக்கு எதிராக செயல்படுகிறது. ஆசைகள் மனுஷனுக்கு வேணும். ஆசைகள் இல்லாத மனிதன் உண்மை சரியான மனிதனாக இருக்க முடியாது. புத்தன் என்ன சொல்லுகிற பொழுது, ஆசை தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணம். ஆசையை ஒழிச்சுட்டா மனுஷனுக்கு துன்பம் இல்லை. ஆனால் ஆசைகளை மனிதனை விட்டு அழித்து விட்டால் அவன் மனுஷனே கிடையாது. மனுஷன்னா என்ன இருக்கணும்? அவனுக்கு நியாயமான ஆசைகள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் பல நேரங்களிலே நம்முடைய இருதயங்களிலே நாம் உருவாக்கி கொள்ளுகிற ஆசைகள் தான் நமக்கு பலவிதமான தீங்களை உருவாக்குகிறது. நாமே நமக்கு எதிரிகளாக மாறுகிறோம். சில ஆசைகளை நம்முடைய இருதயத்திலே நாம் கொண்டு வருகிற பொழுது அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆசை, அந்த ஒரு எண்ணம் என்ன செய்கிறது? நமக்கு பலவிதமான தீமைகளையும் தீங்குகளையும் ஏற்படுத்தி கொள்ளுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, பேப்பரில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் சூசைட் பண்ணிடுது. ஏன் தெரியுமா? நீட் எக்ஸாமில் என்ன பண்ண முடியலை, மார்க் வாங்க முடியலை. நான் எப்படியும் டாக்டருக்கு படித்தே ஆக வேண்டும், டாக்டருக்கு படிக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து புண்ணியமே கிடையாது. தங்களுடைய ஆசைகள்லாம் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கல்விக்கு அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கை அளிக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு மனிதனை திருமணம் பண்ண வாய்ப்பில்லை என்றால், ஒரு குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் பண்ண வாய்ப்பில்லை என்றால் அவர்கள் தாங்களே என்ன செய்கிறார்கள்? அழிக்கிறார்கள். அதற்கு காரணமாக இருந்தது என்ன? சரியாக யோசனை இல்லாமல் உருவான தவறான ஆசைகள். ஆகாப் என்கிற ஒரு ராஜா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு நிறைய இருந்து, அனுபவிக்கிற நிறைய இருந்து,
ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை வந்து பாருங்க, அவன் வீட்டு பக்கத்தில் இன்னொருவனுடைய திராட்சை தோட்டம் இருக்குது. நாபோத் என்கிறவருடைய திராட்சை தோட்டம் இருக்குது, வைன்யார்ட். அதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு எண்ணம் வந்து, இந்த திராட்சை தோட்டம் அங்கே இருக்குது, இது மட்டும் எனக்கு கீரை தோட்டமாக இருந்தால் நான் டெய்லி என்ன பண்ணலாம், விதவிதமான கீரைகளை நட்டு என்ன செய்யலாம், விதவிதமாக கூட்டு பொரியல் பண்ணி சாப்பிடலாம்னு அவனுக்கு ஒரு சிந்தனை வந்து, அதனால் அவன் என்ன பண்ண, ராஜாவாக இருக்கிறான் பாருங்கள், யார் ப்ராப்பர்ட்டியாக இருந்தானே, எவன் சொத்தாக இருந்தானே, அவன் ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் இருக்கிறனால அவனுக்கு ஒரு ஆசை வந்தது, இந்த திராட்சை தோட்டம் எனக்கு கிடைச்சின்னு சொன்னால் நான் என்ன பண்ணலாம், கீரை தோட்டமாக்கலாம். அவங்ககிட்ட கேட்டு பார்த்தான். அவன் சொன்னான், இல்லைங்க, இது எங்களுடைய முற்பிதாக்களுடைய சுதந்திரம், அதை இழக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவ குறைவு, அதனால் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு. உடனே அவன் துக்கத்தில் போய் படுத்தான். என்ன துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, இவனுக்கு என்ன குறைச்சல், எல்லாமே இருக்குது. அடுத்தவனுடைய ஒரு சொத்தை என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு சொத்தாக மாற்றுவதற்கு அவன் விரும்புகிறான். அதனுடைய விளைவு என்ன செய்கிறது, தேவ கோபம் அவன் மேல் வருகிறது. அதனுடைய விளைவாக அவன் பரிதாபமான ஒரு மரணத்தை சந்திக்கிறான். அவனுக்கு மரணத்தை கொண்டு வந்தது என்ன, ஆசைகள். ஆசைகள் இருக்கக்கூடாது என்பதல்ல, நமக்குள் எழுகிற ஆசைகள் நியாயமான ஆசைகளா? இன்னைக்கு எத்தனையோ பேருடைய ஆசைகள் அடுத்தவர்களுடைய பொருட்களை ஆசைப்படுகிறது, அடுத்தவருடைய சொத்துக்களை, அடுத்தவருடைய கணவர்களை, அடுத்தவருடைய மனைவிகளை, அடுத்தவருடைய பதவிகளை ஆசைப்படுகிறது. அடுத்தவர்கள் அனுபவிக்க வேண்டியவர்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. அதனுடைய விளைவாக பலவிதமான தீங்கான விளைவுகளை சந்திக்க நடுகிறது. சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் எல்லாமே கொடுத்தார், ஒன்றும் குறைச்சல் கிடையாது. வெள்ளியும் பொன்னும் கற்களை போல கருதப்படுகிற நிலைமைக்கு மிக சிறப்பாக he was well blessed. 1000 பேரை கல்யாணம் பண்ணான், எல்லாம் நடந்தது. ஆனால் அதே மனிதன் அவ்வப்பொழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற மனிதனாக இருந்தான். மாயை மாயை எல்லாம் மாயை, சூரியனுக்கு கீழே நடந்தவிடெல்லாம் கவனித்து பார்த்தேன், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. காரணம் என்ன, இவ்வளவெல்லாம் உனக்கு கிடைக்கப்பெற்றதே, அப்புறம் ஏன் உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த சோர்வு? அவன் ஆசைகளுடைய எல்லைகளுக்கே சென்றான். இதை விட அனுபவிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா? நீங்கள் பிரசங்கி 2ஆம் அத்தியாயத்தினுடைய அந்த வசனங்களை வாசித்து பார்த்தா அவனுக்கு தெரியும். அனுபவி ராஜா, அனுபவின்னு அவன் மனசுக்கு அவனை பார்த்தே சொல்லிட்டு இருந்தான். ஒரு ராஜா ஆண்டவர் அவனை ஆசீர்வச்சிருந்தான். அந்த ஆசீர்வாதம் அவன் என்ன பண்ணியிருக்கணும்னு சொன்னால், அவனுடைய நாட்டு மக்களுக்கு பயன்படும் விதமாக அதை கொண்டு போயிருக்கணும். அவன் என்ன பண்ணானா, இரவும் பகலும் கதை எழுதுகிறது, கவிதை எழுதுகிறது, கட்டுரை எழுதுகிறது, அப்படியே கவர்ச்சிகரமாக வர்ணிக்கிறது. அதைத்தான் அந்த உன்னத பாடலாம் அதிகமாக பார்க்க முடியும். அந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு என்ன பண்ணானா, நல்லா சாப்பிட, நல்லா உடுக்க, நல்லா அனுபவிக்க, நிறைய ஃபிலாசபிஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க, நிறைய பெண்களை என்ன பண்ணான், நான் ஸ்டாப்பாக கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க, இதே செஞ்சுட்டு இருந்தான். என் கண்கள் இச்சித்த எதற்கும் நான் என்ன பண்ணலை, தடை விதிக்கலை. என்னுடைய இருதயம் விரும்பின எதற்கும் நான் என்ன செய்யலை, ஐ நெவர் செட் நோ, நான் எப்பவுமே இல்லைன்னு சொல்லலை. கடைசியில் என்னாச்சுது, மாயை மாயை மனதுக்கு எல்லாமே சஞ்சலமாக இருக்கு சொல்லி, அது மட்டுமல்ல, எந்த தேவாலயத்தை கட்டி அந்த தேவாலயத்தில் நின்று அக்கினி இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தானோ, அதே தேவாலயத்துக்கு முன்பாக அவன் திருமணம் செய்த பெண்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அந்நிய தேவர்களுக்கு வழிபடுகிற ஒரு மனிதனாக மாறினான். காரணம் என்ன, கட்டுப்படுத்தப்படாத ஆசைகள். ஆசைகளை நிறைவேற்றுகிற வாய்ப்புகள் கிடைத்த பொழுது எல்லைகளை கடந்து சென்றான். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இதுக்கு அப்பால இருக்கு என்ன, இதுக்கு அப்பால என்ன, அந்த ஆசை. ஆனால் உலகத்தில் உண்மை என்னவென்று சொன்னால், ஒருத்தன் ஒரு கல்யாணத்தை பண்ணி அதுக்குள்ளே திருப்தி அடையலையா, அவன் 50 பண்ணாலும் அதை விட மோசமான நிலைமை தான் உருவாகும். அவனுக்கு அமைந்தது அந்த ஒன்றிலேயே அவன் வாழ்க்கையை திருப்திப்படுத்தலை, எத்தனை பண்ணாலும் என்ன நடக்காது, அவனுக்கு திருப்தி வரவே வராது. ஆக சாலோமன் தன்னுடைய தவறான ஆசைகளினாலே தனக்குத்தானே எதிரியாக மாறினான். அதனால் தேவன் அவனை கைவிட்டார். அதனுடைய விளைவாக அவனுடைய சாம்ராஜ்யம் 2ஆக உடைந்தது. அவன் பாருங்க, ஒரு பெரிய அறிவாளியுடைய மகன் எவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கணும், ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவருடைய மகன் எவ்வளோ ஆசீர்வாதமாக வாழ்ந்திருக்கணும். என்ன நடந்தது தெரியுமா, அப்பன் 12 கோத்திரங்கள் அரசாண்டான், மகன் எத்தனை கோத்திரங்களை அரசாண்டான், 2, அரைகுறை. அவ்வளோ பெரிய ஞானியினுடைய மகனாக பிறந்தவன் யார், ரெகோபெயாம். தெரியுமில்ல உங்களுக்கு, யார் இருக்கலாம் தெரியும். சாலமோன் ராஜாவுடைய மகன் பேர் என்ன, எரேபியாமா ரெகோபெயாமா, ரெகோபெயாம். சரி, ஒரு அறிவாளியுடைய மகன், ஒரு ஞானியுடைய மகன் பாருங்க, அவனுடைய லைஃப்பில் ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு சூழல் வருது. இவன் நல்ல தகப்பனுக்கு பிறந்த பையன்னா என்ன பண்ணியிருக்கணும், அவன் தான் ஒரு முடிவு எடுக்கணும்.
அதனால் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாலமோன் ராஜாவுடைய ஆட்சி முடிஞ்சு ரெகொபெயாம் ஆட்சிக்கு வரான். ஆட்சிக்கு வந்தவள்ள அந்த நாட்டு மக்களெல்லாம் அங்கே வராங்க. வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இவ்வளவு ஆசீர்வாதமாக வாழ்ந்த மனிதனுடைய அந்த ஆட்சிக்குட்பட்ட ஜனங்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? உங்கள் அப்பா எங்களை என்ன பண்ணார்? கடுமையான பாரத்தை வச்சார். சுமக்க முடியாத பாரம். அது என்ன? வாட் டஸ் இட் மீன்? என்ன அர்த்தம்? கடுமையாக என்ன செய்தார்? வரி விதித்தார். மிகுதியான வரிகளை விதித்து அந்த ஜனங்களை துன்புறுத்தின காரணம் என்ன தெரியுமா? மனிதன் ஆசைகளை கட்டுப்படுத்தவில்லை என்றால் ஒட்டுமொத்த உலகத்தை கொடுத்தால் அவனுக்கு போதாமல் தான் இருக்கும். ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுத்தோம், தேர் வாஸ் நாட் சஃபிஷியன்ட். அது போதல்ல. அதனுடைய விளைவாக என்ன பண்ணான் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பத்தாதுன்னு ஜனங்களுக்கு அதிக வரிகளை போட்டு அவர்களை துன்புறுத்தினான். அதனுடைய விளைவாக அந்த ஜனங்கள் வந்து கேட்குறாங்க, உங்கள் அப்பா இந்த தன்னுடைய சந்தோஷத்திற்காக எங்களை ரொம்ப வாட்டி வதைச்சிட்டான், ரொம்ப எங்கள் மேலே பாரத்தை வச்சுட்டான். நீ ஒன்று பண்ணு, எங்களுக்கு அந்த பாரத்தை கொஞ்சம் லெகுவாக்கு, வரிகளெல்லாம் குறைத்தது, எங்களுக்கு நாங்கள் நன்றாக வாழ்வுக்கு ஏதாவது செய், அப்படி செஞ்சால் நாங்கள் என்ன பண்ணோம், உனக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருப்போம் அப்படி சொன்னதுக்கு அவ்வளோ பெரிய ஞானி, உலகத்திலேயே மிகப்பெரிய ஞானி, அந்த ஞானியுடைய மகன் என்ன சொன்னான் தெரியுமா? சரி நான் யோசித்து பதில் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஞானம் நிறைந்த தகப்பனுடன் இருந்த அந்த முதியோர்கள் சொன்ன ஞானத்தை கேட்கலை. இவனுக்கு ஞானம் இருந்திருக்கணும், அப்படித்தானே? இவன் ஞானியுடைய மகன் அல்லவா? முதியோருடைய ஆலோசனை கூட கேட்க தேவையில்லை, இவனே ஞானியுடைய தகப்பன். அப்போ என்ன நடந்து போச்சுது? சாலமோன் எவ்வளவு ஞானியாக வாழ்ந்தாலும் தன் மகனை ஞானமாக வளர்க்கறதுக்கு தவறிட்டான். ஏன்னா அனுபவி ராஜா அனுபவின்னு அவன் என்ன பண்ணான்? இரவும் பகல் அனுபவிக்கிறதுலே குறியாக இருந்ததுனால பிள்ளைகள் சுகபோகமான சூழலில் வாழ்ந்தார்களே என்று சரியான ஒழுங்குமுறைகளுக்குள் வாழலை. அந்த தகப்பனுக்குரிய ஞானம் அவடத்தில் வரலை. அப்புறம் அவன் ரெகொபெயாம் என்ன பண்ணான்? அவனோடு சேர்ந்து வளர்ந்த அந்த பசங்களுடைய அட்வைஸை கேட்டான். அது அவனை உருப்படாமல் போக வச்சுது. அதனுடைய விளைவாக என்ன செய்யுது? த கிங்டம் வாஸ் broken into 2 pieces, ரெண்டாக உடஞ்சுது. அப்போ காரணம் என்ன? ஆசைகள். நம்முடைய ஆசைகளை நமக்கு எதிராக வருகிறது. சில நேரத்தில் நம்மிடத்தில் இருக்கிற ஆசை தப்பு கிடையாது, சரியான ஆசை தான், நியாயமான ஆசை தான். நாம் ஒரு நல்ல வேலையை பெற வேண்டும் என்பது தவறான ஆசை இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு கோர்ஸ் கற்றுக்க போகிறது தவறான ஆசை கிடையாது. ஒரு வீடு கட்டணுங்கிறது தவறான ஆசை கிடையாது. ஒரு பிஸ்னஸில் முன்னேறணுங்கிறது தவறான ஆசை கிடையாது. ஆனால் சில நேரத்தில் அவர் டிசைர்ஸ் ஆர் ஸோ குட், ஆனால் அதை நம்ம அடைகிறதுக்கு பின்பற்ற வழி இருக்கு பாருங்க, that will become wrong. சரியான ஆசை தான். நாம் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட தப்பு கிடையாது. நாம் சம்பாதித்து ஒரு நல்ல நமக்கு சொந்த வீடு கட்டணும் நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாது. எவ்வளோ வேணாலும் முன்னேற ஆசைப்படலாம். ஆனால் ஆசைகள் பலவேளை என்ன செய்து விடுகிறது என்றால், நல்ல ஆசைகள் தான் தவறான வழிகளிலே, தப்பிதமான வழிகளிலே, குறுக்கு வழிகளிலே, தேவனுக்கு விரோதமான வழிகளிலே அவைகளை அடைய தூண்டுகிறது. அதனுடைய விளைவு என்ன? நமக்கு நாமே எதிரிகளாக மாறுகிறோம். மூன்றாவதாக அநேகர் இடத்துல இருக்கிற பழக்க வழக்கங்கள். இன்றைக்கு அநேகருக்கு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது என்ன? அவரிடத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்கள் தான். சிலர் இடத்துல மதுபான பழக்கம், சில இடத்துல இச்சைகளை சார்ந்து வாழ்கிற பழக்கம், சில இடத்துல புகைப்பழக்கம். எல்லாரிடத்துலையும் இன்றைக்கி அதிகமாக இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போடுறது கிடையாது, கஞ்சா எல்லாம் அடிக்கிறது கிடையாது, தப்பான உறவெல்லாம் கிடையாது, அடுத்தவங்க சொத்து அதெல்லாம் அபகரிக்கிற எதுவுமே கிடையாது. ஆனால் நிறைய தவறான பொழுதுபோக்கு பழக்கம் இன்றைய சமுதாயத்தை வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கிறது எது? தவறான பொழுதுபோக்கு. தவறான பொழுதுபோக்குன்னா எப்போவுமே தப்பானவைகளை பார்க்குறதா தவறான பொழுதுபோக்குன்னு இல்லை. இந்த இரவும் பகலும் ஜனங்களை என்ன செய்கிறார்கள்? தங்கள் கைகளில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள்? எப்பொழுதும் அதற்குள்ளே வாழ்கிறார்கள். கொஞ்ச நேரம் வந்து 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் கூட அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய உறவை கொஞ்சம் துண்டிப்பதற்கு அநேகரால் முடியலை. நான் நேற்றைக்கு காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் பொழுது எங்கள் பக்கத்து டேபிளில் என்ன நடக்காது நம்ம ரொம்ப எட்டிலாம் பார்க்கக்கூடாது. நான் எட்டிலாம் பார்க்கல, எதிரில் இருந்தால் அந்த டேபிள் அதில் ஒரு வாலிபு பையன் உட்காந்துருந்தான். நிறைய அள்ளி வச்சுருக்கிறான் பிளேட்டில். இந்த காலத்து வாலிபு பிள்ளைகள் நிறைய விஷயங்களில் பொழுதுபோக்கில் எப்படி இருந்தாலும் நல்லா பிடிப்பாங்க. அதுக்கு தான் இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுற நிறைய விஷயங்கள் வசதியாக இருக்கிறனால அம்மா அப்பா செஞ்சு வச்சுருக்க சாப்பாடை விட அதிகமாக என்ன பண்ணிடுறாங்க, உடனே ஸ்விக்கி சமோன்னு ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க. அவன் பிளேட் நிறைய அள்ளி வச்சுருக்கிறான். சாதாரண சாப்பாட்டுக்காரனா தெரியலை. ஆனால் என்ன பண்ணுறான் தெரியுமா? அதை அள்ளி வச்சுக்கிட்டு அதை பார்த்து சாப்பிட மாட்டேங்கிறான். விதவிதமாக வெரைட்டி அள்ளி வச்சுருக்கான். பிளேட் ஃபுல்லாக இருக்குது. அவன் ஒரு ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அவன் என்ன பார்க்குறான்னா என்ன எனக்கு தெரியாது. நான் அந்த இடத்து அவன் அந்த ஃபோனை பார்த்துருக்குறான் மட்டும்தான் தெரியுது. அதே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஃபுட்டு எங்கே இருக்குன்னு அவனுக்கு தெரியலை. ஒரு நேரம் கை எங்கே கொண்டு போகிறான், ஒரு நேரம் அங்கே கொண்டு போகிறான்.
கொஞ்சம் இந்த பக்கம் கவனம் திரும்புறவர்கள் அங்கே ஏதோ மிஸ் பண்ணிடுவோன்னு சொல்லி என்ன பண்ணுறான், நீ இவ்வளவெல்லாம் இரவும் பகலும் பார்க்குற, இதை சாப்பிட்ற வேலையை அது இல்லாமல் சாப்பிடக்கூடாதா? இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிடணும்னா ஸ்மார்ட் ஃபோன் வேணும், சோறு சாப்பிடணும்னா ஸ்மார்ட் ஃபோன் வேணும், எல்லாத்துக்கும் அதுதான் அது என்ன சைட் டிஷ். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டா ஒரு வடை கிட வாங்கி கடிப்பாங்க. இப்போ டீ சாப்பிட என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டு ஒன்று அதில் ஒரு வேறு என்ன செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிறது. இவர் டீ சாப்பிட்றாராம், இவர் எங்கே டீ கடையில் போய் டீ சாப்பிட்டா ஒரு செல்ஃபி. நான் இந்த காலத்தில் சில விஷயங்களை நினைக்கிற வேலை சீக்கிரமாக போய் சேர்ந்துணுங்கிற ஆசை தான் வருது. அந்த அளவுக்கு சபதம் கேவலமாக போச்சு பாருங்க. திடீர்னு பைக்கில் போயிட்டு தான் அப்படியே பைக்கை நிறுத்துறான், பைக்கை நிறுத்தி என்ன பண்ணுறான், ஒரு செல்ஃபி. எதுக்கு எடுத்தாலும் செல்ஃபி. கத்திரிக்காய் வாங்க போனால் அதுக்கும் செல்ஃபி, ஒரு ஸ்வீட் வாங்க போனால் அங்கே செல்ஃபி, 4 இட்லி ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணி தான் அதுக்கு ஒரு செல்ஃபி. தேவையா? நீ எடுத்து எவ்வளோ தான் பார்க்க போகிற? நிறைய விதமான தவறான பொழுதுபோக்கள் இரவும் பகலும் இதையே பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு பஸ்ஸு வர்றதுக்கு, ஒரு ட்ரெயின் வர்றதுக்கு, ஒரு வெஹிக்கிள் வர்றதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் லேட் ஆச்சுன்னு சொன்னால் நீ கொஞ்சம் சிந்திக்கணும், வாழ்க்கையை யோசிக்கணும். அதுக்கு பதிலாக உடனே என்ன பண்ணுறான், ஃபோனை தான் எடுக்கிறான். ஆக இன்றைக்கு அதாவது இரவு பகலும் இடைவிடாமல் இணைந்திருக்கிற ஒரு கருவி இதுவாக இருக்கிறது. அது கிச்சனுக்கும் போகுது, பாத்ரூமுக்கும் போகுது, எல்லா ரூமுக்கும் போகுது, ரெஸ்ட் ரூமுக்கும் போகுது. அது எங்கேயும் அவன் விட மாட்டேங்குது. ஆக இது போன்ற பழக்க வழக்கங்களில் இன்றைக்கி நம்ம இதை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் அதுக்கு நமக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், வேணும். எப்பவும் அதோடு இணைந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இது நமக்கு எதிராக மாறும். நம்முடைய கண்ணெல்லாம் கெட்டு போயிடும், நம்முடைய மனமெல்லாம் கெட்டு போயிடும், நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கெட்டு போகும். இன்னும் எல்லாரும் என்ன வச்சுருக்கிறாங்க, ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. உலகத்தினுடைய அனைத்து தீமைகளும் அதற்குள்ளே இருக்கிறது. இன்றைய சமுதாயத்தை கெடுப்பதற்கு அடுத்தவர்கள் தேவையில்லை, அவர்களே போதும். இன்றைய ப்ரெசன்ட் ஜெனரேஷனில் பிள்ளைகளை வெளி உலக தீமைகள் அழிக்கவில்லை, அவர்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து வருகிறவே அழிக்கிறது. ஏன்னா எல்லாம் இருக்குது, ஆல் ஈவில்ஸ் ஆர் தேர். எனவே இவ்விதமான பலவிதமான நடவடிக்கைகளினாலே தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள். பல நேரங்களில் நம்முடைய வாழ்வினுடைய துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய சுபாவங்கள் தான். நம்மிடத்தில் இருக்கிற ஆணவம் தான், நம்மிடத்தில் இருக்கிற அகம்பாவம் தான், நம்மிடத்தில் இருந்த கோபதாபங்கள் தான், நம்மிடத்தில் இருக்கிற வெறுப்புகள் தான், நம்மிடத்தில் இருக்கிற விரோதங்கள் தான். இவைகள் தான் நமக்கு எதிராக வருகிறது. இன்றைக்கு அநேகருக்கு பணக்குறைவு இல்லை, செல்வக்குறைவு இல்லை, வசதி குறைவு இல்லை. அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே அவர்களுடைய சுபாவங்கள் தான். அவருடைய சுபாவங்கள் அவர்களுக்கு இருக்கிறவைகளை அனுபவிக்க விடவில்லை. அவர்களுடைய சுபாவங்கள் அவர்களுக்கு இருக்கிற நல்ல உறவுகளை அனுபவிக்க விடவில்லை. அவர்கள் தங்களுக்கு தாங்களே எதிரிகளாக இருக்கிறார்கள். இறுதியாக நேரம் குறைந்துவிட்ட காரணத்தினாலே இன்னும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி முடித்து விட விரும்புகிறேன். நாம் 2 ஏரியாவில் எதிரிகளாக இருக்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது வேறு எங்காவது எதிரிகளாக இருக்கிறோமா? இருக்கிறோம். எங்கே தெரியுமா? மற்றவர்களுக்கு எதிரிகள். நாம் எப்போவுமே நம்முடைய எதிரியை தான் ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஆனால் நாம் மற்றவங்களுக்கு எதிரிகளாக இருக்கிறோமா? 2 விதத்தில் எதிரிகளாக இருக்கலாம். ஒன்று மற்றவர்கள், அது அதர்ஸ். நமக்கு அவங்களுக்கு என்ன கிடையாது, பெரிய உறவுகள் கிடையாது, தூரத்தில் இருக்கிறவங்க, அவர்களுக்கு நாம் எதிரிகள். 2வது நம்முடைய உறவு எல்லைக்குள் இருக்கிறவர்கள். அதற்கு முன்பாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நமக்கு என்ன எதிரிகள் இருந்தாலும் நாம் ஆண்டவரோடு ஒரு ஐக்கியத்தில் இருப்போம்னு சொன்னால் எதிரிகள் ஒன்றும் பண்ண முடியாது. யோசேப்பு தேவனோடு இருந்தான். அதைத்தான் ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது. யோசேப்பு தேவனோடு இருந்தபடினால அவனுக்கு எதிராக எவ்வளவு நடவடிக்கைகள் எடுத்த பிறகு கூட யோசேப்பை ஜெயிக்க முடியலை. ஈசாக்கிற்கு எவ்வளோ எதிரிகள் வந்தார்கள். எத்தனை எதிரிகள் இருந்தாலும் தேவன் அவனுக்கு ஆதரவாக இருந்தபடினாலே அவனுக்கு எதிராக ஒன்று செய்ய முடியல. தாவீதினுடைய வாழ்க்கையில் சவுல் எவ்வளவோ எதிர் நடவடிக்கை எடுத்தாலும் கூட தேவன் அவனுக்கு ஆதரவாக இருந்தபடினாலே தாவீதை ஒன்றும் பண்ண முடியலை. அருமையானவரை, நாம் ஆண்டவரோடு இருப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய வழியில் நடப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய பிரசன்னத்தை ஜீவிப்போம் என்று சொன்னால், ஆண்டுடைய உறவுக்குள் நாம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும் என்றால் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு எல்லை வச்சிருக்கிறார். இதுவரை வாப்பா செய்வாங்க. நெகட்டிவாக நிறைய ஆக்டிவிட்டிஸ் அவங்கள்ட்ட நமக்கு வரும், நிறைய நமக்கு எதிர்காரிகளை செய்வாங்க. ஆனால் அவர்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. இதுவரைக்கும் வா, இம்மட்டும் வா, மிஞ்சி வராது, ஒரு அளவுக்கு தான் அலோவ் பண்ணுவார். நாம் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவ வழியில் இருக்கும் பொழுது ஒரு எல்லையை கடந்து எந்த எதிரியும் வர முடியாது. எனவே நம்முடைய எதிரிகள் நமக்கு பெரிய மேட்டர் கிடையாது. அது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் எதிரிகளை மேற்கொள்றதுக்கு 2 காரியம் இருக்குது. ஒன்று, ஆண்டவரே நம்முடைய எதிரிகளை என்ன செய்வார்? நாம் தேவனோடு நல்லுறவோடு இருக்கும் பொழுது நம்முடைய எதிரிகளை அவரை பார்த்து கொள்வார், அவரை நமக்காக யுத்தம் செய்வார். இன்னொன்று, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற
நல்ல சுபாவங்களை கொண்டு எதிரிகளுடைய எதிர் நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள முடியும். அவன் ஒன்று பண்ணால் நாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. பைபிள் என்ன சொல்லுகிறது? தீமையை நன்மையினால் வெல்லணும். இன்னைக்கு பல குடும்பங்கள் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? மனைவி சொல்லுவாங்க, என் கணவன் அவ்வளவு மோசங்க, நான் எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி கணவன் சொல்லுவாங்க, என் மனைவி அவ்வளவு மோசங்க. ஆனால் உண்மையில் என்ன பிரச்சனை தெரியுமா? உண்மையிலே கணவன் மோசம்தான். ஆனால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கணவன் மட்டுமல்ல, இந்த மனைவியும் தான். ஏன் தெரியுமா? அந்த கணவன் அவ்வளோ மோசமான சுபாவங்களுடையவனாக இருக்கிற அதே வேளையில் இந்த அம்மாவிட்ட ஒரு பொறுமையும் கிடையாது, ஒரு தாழ்மையும் கிடையாது, ஒரு சகிப்புத்தன்மையும் கிடையாது, விட்டு கொடுக்குற தன்மையும் கிடையாது. இதே விதமாக தான் சில மனைவிகள் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க, அப்படியே பட்டியல் போட்டு வாசிப்பாங்க, என் மனைவி அப்படி இப்படி அப்படி இப்படின்னு. ஆனால் நீ எப்படி இருக்கிறாய்? உனக்கு எங்கேயாவது கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருக்கிறதா? பொறுத்து போகிற தன்மை இருக்கிறதா? ஆண்டவருக்குள் நாம் வாழுகிற பொழுது, கர்த்தரோடு வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு விசேஷமாக என்ன கொடுக்குறார்? பொறுமையை கொடுக்குறார் இல்லையா? சார்ந்த குணத்தை கொடுக்கிறார், சகிப்புத்தன்மை கொடுக்கிறார். எதற்கு இதை கொடுக்கிறார்? இவைகளை கொண்டு தான் மற்றவர்களுடைய தவறான சுபாவங்களை நாம் என்ன செய்யணும்? we have to overcome. அவங்க இடத்துல இருக்கிற தவறான சுபாவங்களுக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொள்கிறதில்ல. எல்காத்தா சூரியம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை நீங்கள் பைபிளில் படிச்சிருப்பீங்க. அந்த எல்காத்தா சூரியனில் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய ஆட்கள் 12 பேரும் சவுலுடைய ஆட்கள் 12 பேரும் என்ன பண்ணுவாங்க? சண்டை போடுவாங்க. எப்படி சண்டை போடுவாங்க தெரியுமா? 2 பேர் கையிலையும் கேடம் கிடையாது, 2 குரூப்கிட்டையும் ஈட்டி இருந்து, இங்கேருந்து 12 பேர் அவங்கள குத்துறதுக்கு ஆயத்தமாகறான், அங்கேருந்து 12 இவங்களை குத்துறதுக்கு ஆயத்தமாகறான். நினச்சபடி இந்த 12 பேர் அவங்கள குத்திட்டாங்க, அந்த 12 இவங்களை என்ன பண்ணிட்டாங்க? இவங்க கையில் இருக்கிற அவங்க கையில் ஈட்டி வச்சு இவங்களை குத்திட்டாங்க. நடந்து என்ன தெரியுமா? 24 பேரும் அவுட்டு. ஏன் 24 பேரும் அவுட்டானாங்க? இவன் அவனை குத்துறதுல குறியாக இருந்தான், அவன் இவனை குத்துறதுல குறியாக இருந்தான். ஆனால் அவன் குத்த வருகிற பொழுது தடுக்கிறதுக்கு என்ன இல்லை? தேர் இஸ் நோ ஷீல்டு, கேடகம் இல்லை. இன்றைக்கு மற்றவிடத்தில் இருக்கிற தவறான சுபாவங்களை எதிர்கொள்வதற்கு நம்மிடத்தில் கேடகம் இல்லை. கேடக சுபாவங்கள் வேணும். ஆண்டவர் எதற்காக நமக்கு பொறுமை வேண்டும், தாழ்மை வேண்டும், சகிப்புத்தன்மை வேண்டும், நீடிய பொறுமை. பைபிள் என்ன சொல்கிறது? நீடிய பொறுமை, நீடிய சாந்தம். எதற்கு? சில காரியங்களை நாம் சகித்து கொண்டு தான் முன்னேற முடியும், பொறுத்து கொண்டு தான் முன்னேற முடியும். சவுலுடைய எத்தனையோ நடவடிக்கைகளை பார்த்து தாவீது சகித்து கொண்டு தான் முன்னேறினான். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் இழைக்கப்பட்ட எவ்வளோ தவறான சுபாவங்கள் விளைவான காரியங்களை சகித்து கொண்டு தான் முன்னேறினான். அதனுடைய விளைவாக தான் அவன் என்ன பிற்காலத்தில் டாப்பில் வந்தான். இன்றைக்கு கணவனுடைய சுபாவம் சரியில்லை என்று சொன்னால் மனைவியுடைய சுபாவம் அப்படித்தான். அதனுடைய விளைவாக ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் அடிதடி சண்டைகள் தான், எப்பொழுதுமே அதிரடி காட்சிகள் தான். அதனுடைய விளைவாக குடும்பத்தில் சமாதானம் இல்லை. பகைவர்களை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆயுதங்கள், ஒன்று, நாம் தேவனோடு நட்புறவோடு வாழ வேண்டும், தேவ ஐக்கியத்தோடு வாழ வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கும்படியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும். இன்னொன்று, ஆண்டவர் நமக்கு தருகிற நல்ல சுபாவங்களை கொண்டு அவர்களை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறோமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல நேரங்களில் நாம் யாருக்கு எதிரிகளாக இருக்கிறோம்? அடுத்தவங்களுக்கு எதிரிகளாக இல்லை. இன்றைக்கி சிலருக்கு எங்கே போனாலும் நல்ல பேர் இருக்குங்க, ஐயோ அவர் ரொம்ப தங்கமானவருங்க, ஆஃபீஸில் போய் கேளுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேளுங்க, சர்ச்சில் போய் கேளுங்க, ஹீ ஸோ குட். அவனுடைய மனைவிட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க வேற கதை. ஏன் தெரியுமா? இவர் எல்லா இடங்களுக்கும் நல்லவராக இருக்கிறாரு, எங்கே மட்டும் நல்லா இல்லை, வீட்டில் மட்டும் நல்லா இல்லை. வேற எல்லா இடங்களும் சகிச்சு போவார், பொறுத்து போவார், தாங்கி போவார், விட்டு கொடுப்பார், எல்லாரையும் கனப்படுத்துவார், எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பார், யாரிடத்திலும் பெரிய விதமான மதிப்பை எதிர்பார்க்கவும் மாட்டான். வீட்டில் வந்தால் மட்டும் ரொம்ப மரியாதை, அளவுக்கு அதிகம் மரியாதை எதிர்பார்ப்பார். வீட்டில் வந்தால் மட்டும் மனைவியை மட்டும் என்ன செய்யறதில்ல, மதிக்கல. அதே போல தான் பல மனைவிகள் எங்கே போனாலும் அந்த அக்காவா, ஐயோ ரொம்ப தங்கமான அக்காச்சே, இந்த சண்டே ஸ்கூலெலாம் எடுக்கிற அக்காவா, ஐயோ அவங்க இந்த பெண்கள் சங்கத்திலே இருப்பாங்களே அந்த அக்காவா, ரொம்ப சாந்தமான அக்காச்சே, எவ்வளோ நல்ல அக்கா, எவ்வளோ அன்பாக விசாரிப்பாங்க. உண்மைதான், சர்ச்சில் ரொம்ப நல்லவங்க தான், சண்டே ஸ்கூலில் ரொம்ப நல்லவங்க, பெண்கள் சங்கத்தில் ரொம்ப நல்லவங்க, ஸ்கூலில் ரொம்ப நல்லவங்க, ஆஃபீஸில் போனால் ரொம்ப நல்லவங்க, எல்லா இடத்துலையும் நல்லவங்க. ஒரே இடத்துல தான் மோசமானவங்க. எங்கே? அவருடைய கணவர் விஷயத்தில் மட்டும்தான். எல்லா இடத்துலையும் நல்லவங்க, மாமியார்கிட்ட மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. எல்லாவும் நல்ல பொண்ணு, ஆனால் மாமியார்கிட்ட மட்டும் கெட்ட பேர். இந்த மாமியார் இருக்கிறாங்களே, எங்கே போனாலும் சீனியர் சிட்டிசன், நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, அன்பு, எங்கே போனாலும் ஐயோ அவங்க எல்லாருமே ரொம்ப அன்பாக இருப்பாங்க, மருமகளை தவிர. புரிகிறதா? அப்போ மனிதன் பெரும்பாலும் யாருக்கு அதிகமாக எதிரியாக இருக்கிறான்னு தெரியுமா?
நேரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சொல்லி முடிக்கிறேன். அந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஓடுது. ஏற்கனவே நாமளும் அதிக லேட் ஆகிட்டு இருக்கோம், அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குது. சரி இருக்கட்டும். நிறைய பெண்களை கேட்டு பாருங்கள், அவங்களுடைய துன்பங்களுக்கு பின்னணியில் ரொம்ப சோர்வாக இருப்பாங்க, சோகமாக இருப்பாங்க. ஏம்மா உனக்கு இந்த கஷ்டத்துக்கு யாருப்பா காரணம்? எவன் காரணம்? அடுத்த வீட்டுக்காரனா? அலுவலகத்தில் இருக்கிறவங்களா? யாரோ எவரா? இல்லை, அவங்க சொல்லுவாங்க எங்கள் கணவர் தான் காரணம். அப்போ நிறைய பெண்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து சோகமாக இருப்பதற்கு காரணம் அடுத்தவர்கள் அல்ல, அடுத்து இருக்கிறவர்கள். நிறைய கணவர்களுடைய வாழ்க்கை பரிதாபமாக இருப்பதற்கு, நிறைய கணவனுடைய வாழ்க்கையில் எந்த விதமான சந்தோஷம் இல்லாமல் இருப்பதற்கு அடுத்தவர்கள் காரணமாக இல்லை. யார் காரணம்? அடுத்து இருக்கிறவங்கள் தான். கணவர்களால் சந்தோஷம் இழக்கிற மனைவிகள் தான் அதிகம், மனைவிகளால் சந்தோஷம் இழக்கிற கணவர்கள் தான் அதிகம். அப்போது நாம் வந்து அடுத்தவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறோம், அடுத்து இருக்கிறவங்களுக்கு யாராக இருக்கிறோம்? எதிரிகளாக இருக்கிறோம். அது ஏன்னா முதலாவது எங்கே பார்க்கணும்? முதலாக நம்முடைய ஃபேமிலி சர்க்கிளில் நாம் எங்கே வந்து சரியாக இருக்கணும் அங்கே இருக்கிறோமா? உலகம் எல்லாவற்றையும் நேசித்து விட்டு உள் எல்லையிலே மட்டும் மற்றவர்களை எதிர்த்து கொண்டு தான் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும். ஆக நாம் பல நிலைகளிலே நம்முடைய உறவுகளுக்கு எதிராக இருக்கிறோம், மற்றவருடைய நிம்மதிக்கு எதிராக இருக்கிறோம். எந்த ஒரு கணவனும் சொல்லக்கூடாதுங்க என் வாழ்க்கையில் நிம்மதி இழந்ததுக்கு என் மனைவி தான் காரணம். அந்த மாதிரிப்பட்ட ஒரு கெட்ட பேர் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. எந்த ஒரு பெண்ணும் என்ன செய்யக்கூடாது? இவனால் தான் என் வாழ்க்கை எந்த மாதிரி போயிடுச்சு, இவனுக்கு வாழ்க்கப்பட்டதுனால தான் என் வாழ்க்கை அழிஞ்சு போச்சு, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையை வெறுப்பார், இந்த மாதிரி சொல்கிற சூழலே வரக்கூடாது. பல நேரங்களிலே நாம் நம்முடைய எதிரிகளை மட்டும் பார்க்கிறோம், நாம் யார் யாருக்கு எதிரிகளாக இருக்கிறோம் என்பதை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. எனவே 3 விதங்களில் நாம் மற்றவர்களுக்கு எதிரிகளாக இருக்கிறோம். ஒன்று தேவனுக்கு எதிராக, இன்னொன்று நமக்கு எதிராக, மூன்றாவது மற்றவர்களுக்கு எதிராக. ஆக இந்த நாளிலே நம்முடைய எதிரிகளை நாம் கணக்கிட்டு கொண்டிருப்பதல்ல, நாம் யாருக்காவது எதிரிகளாக இருக்கிறோம் என்று அறிந்து என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை சீர் செய்ய வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமில்லை, ஆண்டவருக்கு நாம் நண்பர்களாக மாற வேண்டும். அங்கு தான், வேற ஒன்றுமே கிடையாது. நாம் இயற்கையிலேயே தேவனுக்கு விரோதிகள். பாவத்தினுடைய விளைவாக நாம் நேச்சுரலி we are enemies to God. அதை உணர வேண்டும். நம்முடைய பக்தியான வாழ்க்கை கொண்டு இந்த விரோத நிலையை மாற்ற முடியாது. ஆண்டவருக்கு நண்பர்களாகிவிட்டோம் என்றால், ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வந்து விட்டோம் என்று சொன்னால், தேவ பிரசன்னத்திலே வாழ வந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் நமக்கும் நல்லவர்களாக இருப்போம், ஆண்டவருக்கு நல்லவர்களாக இருப்போம், அடுத்து இருக்கிறவர்களுக்கு நல்லவர்களாக இருப்போம், அயலகத்தாருக்கு நல்லவர்களாக இருப்போம். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த கீ இங்கே தான் இருக்குது. மற்றபடி நாமே சீர்திருத்தி கொள்ளுகிறதல்ல, கர்த்தருடைய உறவிலே வாழ வேண்டும், கர்த்தருடைய அன்பை அனுபவிக்க வேண்டும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, தேவ அன்பு பரிசுத்தாவின் மூலமாக நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வாரானால் நாம் தேவனுக்கு எதிராக ஒருபோதும் வாழ்கிற ஒரு நிலைமை இருக்காது. நம்முடைய சுபாவங்களை பார்ப்போம், நம்முடைய சிந்தனையை பார்ப்போம், நம்முடைய எண்ணத்தை பார்ப்போம், நடத்தை பார்ப்போம். எங்காவது நான் தேவனுக்கு எதிராக போய் கொண்டிருக்கிறேனா? அதுபோல் எனக்கு எதிராகவே நான் வாழ்கிறேனோ, என்னுடைய சமாதானத்துக்கு எதிராக, என்னுடைய சந்தோஷத்துக்கு எதிராக, என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு எதிராக நானே செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்று நம்முடைய சுபாவங்களை, குணங்களை நாம் திறனாய்வு செய்வோம். அதுபோல் நாம் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அழைக்கப்பட்டோம் என்று ஒருபோதும் அடுத்தவர்களுக்கு விசனத்தை கொடுக்கிறவர்களாக அல்ல. ஆபிரகாமை அழைத்து தேவன் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அதனுடைய விளைவு என்ன? யூ வில் பிகம் எ பிளெஸிங் டு மெனி. நீ ஒரு ஆசீர்வாதம் மாறுவாய். ஆக எந்த ஒரு மனைவியும் கணவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமே என்று அவனுக்கு துக்கமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கணவன் மனைவிக்கு என்ன செய்யக்கூடாது? துக்கத்தை ஒருவராக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தை ஒருவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவ ஆசீர்வாதத்துக்கு உட்பட வேண்டும். நாம் தேவனோடு பேசி பழகி வாழ வேண்டும். அன்னதினமும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது தேவ பிரசலை ஆராய வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை உண்மையான பாவ மன்னிப்பு, உண்மையான மறுபடியும் பிறத்தல், ரட்சிப்பின் அனுபவம், அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகார ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் பெற வேண்டும். வெறும் பக்தியை நம்பி வாழாதபடிக்கு தேவன் நமக்கு அளித்த உறவை பயன்படுத்தி வாழ வேண்டும். அப்பொழுது நாம் தேவனுக்கும் நண்பர்கள், நமக்கும் நண்பர்கள், மற்றவர்களுக்கு நண்பர்கள். அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த விதமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு பதிலாக நாம் எவ்வளவு சுய வெறுப்புகள் செயல்களை செய்தாலும் அது பக்தியை வெளிப்படுத்துகிறதா இருக்குமே என்று உண்மையான ஆசீர்வாதத்திற்காக வழிவகுக்காது. எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம், சிந்திப்போம். நாம் யார் யாருக்காக எதிரிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்வோம்.
அந்த நிலை மாற வேண்டும் என்று ஆண்டவரோடு ஒப்புரவாகவும் ஆண்டவருக்கு நண்பர்களாகவும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். நம்முடைய எதிரிகளை நாம் அறிந்திருக்கின்றோம். யார் யார் நமக்கு எதிராக பேசுகிறார்கள், யார் யார் நமக்கு எதிராக சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், யார் யார் எதிராக நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதையெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் முதலாவது நாம் பார்க்க வேண்டிய காரியம், நாம் யாருக்கெல்லாம் எதிரிகளாக இருக்கிறோம்? நமக்கு நாமே எதிரிகளாக இல்லையா? தேவனுக்கு எதிரிகளாக இல்லையா? மற்றவர்களுக்கு எதிரிகளாக இல்லையா? ஒரு நிமிடம் நாம் வாழ்கின்ற விதம், நம்முடைய சுபாவங்களுடைய நிலைமைகள், நம்முடைய மனநிலைகள், நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல்கள், இவைகள் யாரை பகைக்கிறது? தேவனை பகைக்கவில்லையா? நம்முடைய வாழ்வின் நல்லநிலைகளை பகைக்கவில்லையா? அடுத்திருக்கிற நம்முடைய உறவுகளை பகைக்கவில்லையா? ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் யாருக்கும் பகைவர்களாக இருக்கக்கூடாது. நாம் யாருக்கும் பகைவர்களாக இல்லை என்றால் எத்தனை பகைவர்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்விலே அவர்கள் ஒன்றையும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு ஆதரவாகவே இருப்பார், தேவன் நமக்கு சாதகமாகவே இருப்பார். எனவே இந்த இரவு வேளையிலும் ஒரு நிமிடம் நம்மை சிந்தித்து பார்த்து நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய மனநிலைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய வழிகள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய உறவுகள், இவையெல்லாம் எந்த அடிப்படையில் இருக்கிறது? தேவனுக்கு உகந்தவைகளாக இருக்கிறதா, இல்லைனா தேவனை விரோதிக்கிறவர்களாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுப்போம். அதற்குத்தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஒரு நிமிடம் நம்முடைய உண்மை நிலைமையை உணரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போம். நாம் இன்னும் குறைவுபடுகிறோம் என்றால் அந்த குறைவை அப்படியே வைத்துக்கொண்டு நாம் திரும்பி செல்லாதபடிக்கு இன்று நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்பம் ஏற்படும்படியாக, ஒரு மாற்றம் ஏற்படும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு இருக்கிற தடைகள் நீங்கும்படியாக நம்மை சுய பரிசோதனை செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மிடத்தில் வர வேண்டும், ஆண்டவர் நம்மை மாற்ற வேண்டும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? பரிசோதர் நடுவில் ஜோலி தேட சுத்த ஜோதியே ஆரோபியே யோவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ, ஆரோபியே யோவேளையில் ஆடியா நெஞ்சம் வாரீரோ. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த இரவு வேளைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வின் சூழல்களிலே எங்களை எதிர்க்கிறவர்களை நாங்கள் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம், எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை நான் அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்விலே எங்களுக்கு ஏற்படுகிற பல துன்பங்களுக்கும், ஏமாற்றங்களுக்கும், தோல்விகளுக்கும், கஷ்டங்களுக்கும், கவலைகளுக்கும் எதிரிகளெல்லாம் முக்கியமான காரணம் நாங்கள் சிலருக்கு எதிராக இருப்பதான காரணம் என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டினீர். எந்த விதத்திலே நாங்கள் உமக்கு எதிராக இருக்கிறோம், எந்த விதத்திலே நாங்கள் எங்களுக்கே எதிராக இருக்கிறோம், எந்த விதத்திலே மற்றவர்களுக்கு எதிராக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய நாங்கள் எப்படி நாங்கள் மற்றவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வைத்தீர். இந்த வேளையிலும் நாங்கள் உள்ளபடியே எங்களை அறிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பு ஏற்பட வேண்டும், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், தேவ ஆவியால் வழிநடத்தப்பட வேண்டும் என்ற தேவை உணர்ந்து நாங்கள் முற்றிலுமாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கும்படியாக உங்களுடைய வார்த்தைகள் உங்களை பேசினீர். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் நிகழ்வதாக, வாழ்க்கைகள் மாறுவதாக, குடும்ப சூழல்கள் மாறுவதாக, மனதிலே அமைதி ஏற்படுவதாக, துன்பங்கள் நீங்கும்படியான சூழல் ஏற்படுவதாக, அவ்விதமான நிலைமை ஏற்படும்படியாக தங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிற ஒரு உணர்விற்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையாக, ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனுடைய பிள்ளைகள் அடையாளம் பெற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும், சந்தோஷத்தையும், சமாதானம், தைரியத்தையும், நம்பிக்கையும் கொடும். ஒவ்வொருடைய பலவீனங்களை, சோர்வுகளை, வியாதிகளை, பலவிதமான நெருக்கடிகளை நீக்கி அவர்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, பலத்தை கொடுப்பீராக, மன அமைதி, சந்தோஷத்தை கொடுப்பீராக. அனைவரோடு கூட தொடர்ந்து வழிநடத்தி செல்வீராக. தொடர்ந்து கூடையிலும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த திருச்சபையும், திருச்சபை மக்களையும், திருச்சபையினுடைய ஊழியர்களை பொறுப்படுத்த செய்கிற மக்களையும், இந்த திருச்சபை வழிநடத்தி செல்லுகிற போதகர்களையும், அவருடைய குடும்பங்களையும்
ஆண்டவர் தாமே பொறுப்படுத்திக் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த திருச்சபை செயல்பட ஆண்டவர் தொடர்ந்து வழிநடத்துவீராக. அநேகருக்கு நன்மைகளை கிருபைகளை கொண்டு செல்லுகிற கருவிகளாக இந்த சபை மக்களையும் சபை போதகர்களையும் தொடர்ந்து உபயோகிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.